ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே ப்ரொடக்ஷன். நான் தான் தினேஷ்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லி ஹில்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். வித் நம்ம ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் உள்ள என்னதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொல்லிமலையை ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா பலாப்பழம் வாங்காமல் போகாதீங்க. அது போக அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரக மிளகுலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது நீங்கள் கொல்லிமலை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சீரக மிளகு கடைகளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிற இடம் தான் பழங்குடியினர் சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, அங்கே இருக்க பொருள்லாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் லைவாக பாருங்கள். வாழைப்பழங்கள், பலாப்பழங்கள் சொல்லி இங்கே எல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாம் விவசாயம் பண்ணி அவங்க தோட்டத்தில் விளைவிச்ச பொருட்களை இங்கே கொண்டு விற்கிறாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் சீப் அண்ட் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இங்கே நம்ம ஒரு அக்கா பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். வீடு எவ்வளோ சொல்லுங்கள். பழம் பிடிச்சதா நான் இது எவ்வளோங்க? இது 100 ரூபாய் சின்னது. இதெல்லாம் 150 ரூபா. 250 அது 250 பழம் அருமையான பழம். சொல்லுங்க மிஸ்டேக் அப்படிலாம் சொன்னாங்க. 500 ரூபாய் கேட்டாங்க, 700 ரூபாய் கொடுத்து என்ன பாப்பு கிட்ட கேட்கணும். புரியல கொஞ்ச நேரம் அடி வாங்குறது ஒண்ணா. ஆளே தள்ளிக்கோ. பழம் பழம் 200 ஓடப்போலனா நீங்க ஆடி மாசம் ஆகஸ்ட் மாசம் வாங்க, நான் உங்களுக்கு நீங்க கேட்ட விலைக்கே தரேன். இவ்வளவு பெரிய பழத்தை எப்படி 150 ரூபாய்க்கு தரேன்? சின்ன பழம்னா கூட பரவாயில்ல. அது அந்த அதுவே 180 ரூபாய் பழம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கடையிலையும் கேட்டோம். 2 கடையிலுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு வேறு கடை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் பார்த்தீங்கன்னா உள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தையே பார்த்தீங்கன்னா சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே இந்த சந்தை வந்திருக்கு. ஸோ அதுக்கான போர்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. சரி மறுபடியும் சொல்லிட்டு ஆத்தாட்டையும் கேட்டோம். பழம் 200 வச்சுருங்க பாருங்க. பழம் 200 சொல்கிறேன். இது 200 வைக்கணும். இதெல்லாம் பழம் இன்னைக்கு அறியுதான். 120 போடுங்க. 120 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பழம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பழம் சும்மாவே தரணும். இந்த பழம் 120 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பழம் நான் சும்மாவே தரேன், பெரிய தரேன். நான் பேச்சில் மாறேன். பழமா தட்டி பார்த்துக்குங்க, இல்லைன்னா பழத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கடைசியில் பழம் பாப்பாங்க
இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது எவ்வளோ? ஏன் அது உன் கடை தான் தெரியுமா கடைசி கடை செக்காக இது எவ்வளோ? 140 அவரு